டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம 70mm நிகழ்ச்சியில இறுதி முயற்சி படக்குழுவினர் இணைந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்றதுக்காக நான் லிமா ரோஸ், நான் பவித்ரா வீரபாண்டியன். என்ன பவி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். டீம் நம்மளோட எனர்ஜெட்டிக்கா இணைஞ்சிருக்காங்க. அவங்களை நம்ம எனர்ஜெட்டிக்கா வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. நாங்களும் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் சார். கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறோம் சார். என்னோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார், எங்களுக்கும் சந்தோஷம். என்னோட முதல் கேள்வி வந்து டைரக்டர் சார் கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன் சார். படத்தோட பேரு இறுதி முயற்சி அப்படின்னு வச்சிருக்கீங்க. இறுதி முயற்சி அப்படின்றது ஒரு நெகட்டிவ் மாதிரி இருக்கு இல்லையா? தொடக்கமே வந்து இறுதின்னு ஆரம்பிக்குது இல்லையா? இந்த பேர் வந்து நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க சார்? ஆக்சுவலா அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இறுதி முயற்சி இருக்காங்க. முயற்சிங்கிறது அதாவது ஃபைனல் அட்டம். அதாவது எத்தனையோ பேர் ஃபைனல் அட்டம்ப்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. ஈவன் கஜினி முகமது கூட சொல்லலாம். அவர் பல முறை முயற்சி பண்ணி சக்சஸ் பண்ணாரு. ஸோ அது வந்து நெகட்டிவா இருக்கு. அங்கே முயற்சி இருக்கிற வரைக்கும் அது நெகட்டிவே கிடையாது, பாசிட்டிவ் தான் அது. ஏன்னா இப்போ சொல்லலாம், உதாரணத்துக்கு நிறைய படங்கள் வந்து நெகட்டிவ் டைட்டில் சொல்லலாம். பாகிரா சார் படங்கள் சொல்லலாம், தூரல் நின்று போச்சு, மௌன கீதங்கள், அதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, பேர்ல எதுவும் கிடையாது. இல்ல அது அவங்க கேட்கிற சென்ஸ் என்னன்னா, இறுதி அப்படின்றது வந்து முடிகிற கதையா இருக்கு இல்லையா? ரஜினி மோது உதாரணம் கூட அவராவது 17 வாட்டி தோத்தாருன்னு சொல்லலாம். நீங்க சார் அப்படியே தோத்தாருன்னு நினைக்கலாம். இல்ல சொல்றேன், புரியுதா? புரியுது. இது கடைசி முயற்சி, நிறைய படம் எடுத்துட்டோம் அப்படின்னு இல்ல சொல்றேன். அப்பவும் கூட ஒருத்தன் 16 அப்புறமும் முயற்சி பண்ணான் இல்லையா? அதுதான் சொல்றது. ஸ்டார்டிங் வந்துட்டு டைரக்டர் சார் வந்துட்டு ஸ்டோரி சொல்லும் போது வந்துட்டு வேணான்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஆடியோ லான்ச்ல நாங்க கேள்விப்பட்டிருந்தோம். அதுக்கப்புறமா நீங்க இந்த படம் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு என்ன மாதிரியான ரீசன்லாம் இருக்கும் சார்? அதுல உங்களுக்கு என்ன வேணான்னு சொல்றது என்னன்னா, ஏதாவது ஒரு வேலை வந்தா போதும், எப்படியாவது நடிச்சா போதுங்கிற ஸ்டேஜ். நான் மென்டலா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை முடக்கிட்டு திரும்பி அதிலிருந்து எடுக்கிற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரி கிடையாது. இது வந்து கலை தொழில். இது வந்து மக்களை மகிழ்விக்கிறது. இது பிடிச்சா ஓடும். அதுக்கு பெரிய நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சின்ன நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அதுங்க நம்ம மக்கள் அப்படிதான். நல்ல படம் ஓடும். ஒருவேளை நல்ல கதையா இருக்கலாம், வணிக ரீதியாக வெற்றி அடையக்கூடாத சூழல்ல கூட யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. அப்போ எங்கிட்ட ஒரு கதை சொல்லும்போது நமக்கு அதில் ஒரு கவனம் இருக்குல்ல. சார் இது சரி வருமா, நான் சரி வருமா, உங்களுக்கு நீங்கள் படம் எடுக்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் எடுக்குன்னாவே இவர் போட்டால் திருச்சி ஏரியா திரும்ப, இவர் போட்டால் சென்னை என்ன சேல்ஸ் பண்ணலாம், சேல்ஸ் உங்களுக்கு யாரை போட்டால் சேல்ஸ், இவர் மியூசிக் இவரெல்லாம் அசம்பிள் பண்ணி இவங்க போட்டால் ஒரு சேல்ஸ் ஆகும். ஹீரோயின் இவங்க போடுறான் அப்படின்னு சேல்ஸ் ஆகும். அதுக்கு மத்தியில நம்மள ஒருவர் நினைக்கிறதே பெரிய சந்தோஷம். கண்டிப்பா. கரெக்டா? அப்போ என்ன ஒருத்தர் கூப்பிடுறாரு நடிக்கிறதுக்கு, நீங்க பண்ணணும் சார் அப்படிங்கிறப்போ அது கதைக்கானதாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வேற எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. அப்படிங்கிறப்பவே எனக்கு ஒரு அக்கறையும் வந்துருச்சு இவர் மேல. சார் நீங்க எடுக்கிறீங்க, கொஞ்சம் யோசிங்க. அப்போ அவர் வந்து ஒரு புக்கு பவுண்டடு, அதாவது ஸ்கிரிப்ட் கையில் கொடுத்துக்கும் போது நைட்லாம் உட்காந்து படிச்சுட்டு ஒரு அழகான ஒரு வழி நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே நான் உள்ளே போயிட்டேன். இவர் கொடுத்த அந்த கதையில் நான் அப்படியே உள்ளே போயிட்டேன். எனக்கு ரொம்ப மனசெல்லாம் எனக்கு அது அப்படியே காலையில் வரைக்கும் எனக்கு 2 தடவை திரும்ப படிச்சுட்டேன். ஸோ மார்னிங் ஃபோன் பண்ணால், சார் இந்த படம் பண்ணலாம் சார். ஏன்னா இது ஒரு பெரிய லைஃப். இதில் வழக்கமான சினிமாவிலேருந்து வெளியே பார்க்கக்கூடிய ஒரு கதை இருந்தது. இந்த 4வது சீனில் ஃபைட்டு, ஒரு 2 ரீல் தானே, ஒரு சாங்கு அப்படிங்கிற இந்த ஃபார்மெட்டுக்குள்ளே கதை இல்லாமல் இன்றைக்கி ஒரு 100% மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை மையமாக ஒரு கதை இருந்தது. அதில் பாதிக்கப்படுற ஒரு குடும்பமாக என்னோட குடும்பம் இருக்குது. அப்படிங்கிறப்ப எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் நான் இந்த படம் ஒத்துக்கிட்டதுக்கான காரணமும். இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் ரொம்ப என்ன அவர் யோசிச்சது, எத்தனையோ நடிகர்களுக்கு மத்தியில் ரஞ்சித் அதை எழுதும் பொழுது, அந்த கதை எழுதும் பொழுதே என்னுடைய முகம் ஞாபகம் வந்து, சார் அதனால தான் உங்களை கேட்க வந்தேன்னு சொன்னார். அது எனக்கு இன்னும் பெரிய நன்றி தான் அவருக்கு சொல்லணும். சார் ஆக்சுவலா ரஞ்சித் சாரை நீங்க தேடி வந்து கதை சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதைக்கு இவர் கரெக்டா இருப்பான்னு உங்களுக்கு என்ன சார் அதுல தோணுச்சு? ஆக்சுவலா அந்த கதை வந்து நான் வந்து ஒரு இது எழுதிட்டு அப்புறமா ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்கிரிப்டா மாற்றுவோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட் யோசிச்சேன். அப்போ வந்து ரஞ்சித் சார் வந்து எங்க டைரக்டர் பார்த்திபன் சார் கூட சபாஷ்னு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக 2 பேரும் அப்படி ஒரு காம்படிஷன் அப்படி பண்ணியிருப்பாங்க. எனக்கு அப்போ வந்து சாரோட அது மட்டும் இல்லை, நிறைய படங்கள் அவருடைய சாருடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த என்னன்னா ஒரு லைவா இருக்கும் சாரோட ஆக்டிங் வந்து, ஒரு லைவா ஒரு அதாவது ஒரு பெரிய ஒரு நார்மலான ஒரு மனிதன், அவனுடைய உணர்ச்சிகள்லாம் அப்படி பிரதிபலிப்பார் ஒவ்வொரு படங்கள். இப்போ வந்து பாண்டவர் பூமி, மறுமலர்ச்சி, அதெல்லாம் அப்படி ஒரு ஆக்டிங். நம்ம அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பார்த்தது
வந்தோம். சரி எனக்கு ஒரு பெருமை ரொம்ப இருக்கு எனக்கு. நான் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஒரு நல்ல ஆக்டர், இன்னும் நிறைய சார் வர்றதே இல்லை, நிறைய படங்கள் வர்றது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் அந்த ஒரு ஆதங்கம் இருந்தது. எனக்கு அப்போ வந்து சரின்ட்டு நம்ம சரி சாரை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணேன். பண்ணி கேட்டப்போ சார் சொன்னாங்க, ஆனால் ஆக்சுவலாக அவர் தான் கொஞ்சம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சார் வாங்க மீட் பண்ணுறேன், ஒரு 10 மினிட்ஸ் சொல்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறமா வந்து சொன்னதுக்கப்புறம் அப்பவும் கொஞ்சம் இதாக இருந்தாங்க. சரி ஸ்கிரிப்ட் பாருங்கள், படிச்சுட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னா. அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணாங்க. சார் ஃபோன் பண்ணி நான் வேறு மாதிரி நினச்சேங்க, இது வழக்கமாக ரவுடி தாதா வில்லன் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வேறு மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க, அப்புறம் பண்ணுவோம் சார்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட், ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக சொன்னாங்க. எனக்கு அப்போவே சரி ஓகே, நம்ம கதைக்கு ஒரு பெரிய பலம் வந்துருச்சு. நான் அதை தான் பார்த்தேன். எனக்கு நான் இங்கே ஒரு கிரியேட்டராக தான் நான் நினச்சேன். இந்த சார் சொன்ன மாதிரி ஒரு வியாபாரம் அப்படி இல்லாமல் எனக்கு இந்த கேரக்டருக்கு சரியான ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் சார் அப்ரோச் பண்ணேன். அப்படி வாழ்ந்துருக்கிறார். படம் நீங்கள் போஸ்டர் டிசைனே வந்து எல்லாருமே போஸ்டர் டிசைன்லேயும் சொன்னாங்க எல்லாமே. ஏன்னா அதுலேயே ஒரு கதை சொல்லணும். இப்போ சும்மா ஒரு போஸ்டராக இல்லாமல் அங்கே ஒரு தலை இங்கே ஒரு தலை அந்த மாதிரி இல்லாமல் அதுலேயும் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு போஸ்டருக்குமே நான் மெனக்கிட்டோம். ஸோ அது எல்லாமே ஒரு அங்கேருந்து கதையை சொல்லணும்னு நினச்சி சொல்லி போனால் அது எல்லாத்துலேயும் வந்து சார் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக பொருந்தி, ஈவன் கிளைமேக்ஸ்லாம் அங்கே டெஃபினட்டாக எல்லாருமே ஒரு ஏன்னா நாங்கள் ஸ்பாட்லேயும் அப்படி தான் அப்படியே மெய் மறந்து நடிச்சு முடிச்சுட்டாரு. அப்புறம் நாங்கள் எல்லாம் அப்படியே கம்முன்னு இருக்க செய்யாது. ஏன்னா அந்த சீனே வந்து சைலண்ட் தான், 2 டைலாக் தான். பேசுவார் அப்படி போகிற ஒரே சிங்கிள் ஷாட்டாக தான் எடுத்துருப்போம். வந்து உட்காருவார், இது பண்ணுவார், அப்படியே எல்லாம் சைலண்ட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் கட் சொல்லவே மறந்துட்டோம். அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் சீன் எண்டு. படம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக நான் சொன்னது வந்து ஒத்துக்குவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். யார் வந்து உங்ககிட்ட கதை வந்து சொல்லும் பொழுது கதையில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு மேம்? இந்த கதை நம்ம பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு மேம்? சார் எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது எனக்கு அந்த வாணி கேரக்டரோட டெப்த் இருக்குது. அந்த கேரக்டருக்கு அந்த டெப்த் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் என்ன சொல்லணும், அந்த கேரக்டரோட த்ரூ அவுட் த ஜேர்னி இன்டயர் த மூவி, அந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப லைவாக இருக்குது. அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அந்த இமோஷன் ஃபுல் பேக்ட் ஆஃப் இமோஷன் சொல்லலாம், அப்படி இருக்குது. ஸோ எனக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் எனக்கு ஜஸ்ட் செட் எஸ் ஐ வில் டு இட். சரி, படத்தை நான் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்கணும். தற்கொலை வந்துட்டு ஒரு முடிவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ற மாதிரியான கதையாக தான் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு இது ஒரு ஹாரர் மூவி மாதிரி, அந்த பசங்களை வந்துட்டு கோஸ்ட் அப்படின்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. இது வந்துட்டு ஒரு ஹாரர் மூவி த்ரில்லராக கொண்டு போற மாதிரி இருக்குமா, இல்லை கமர்ஷியல் மூவியா இருக்குமா சார்? ஆக்சுவலாக இது கமர்ஷியல்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி த்ரில்லர்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அதில் அந்த ஒரு இன்னைக்கு வந்து வெறும் ஒரு நல்ல விஷயத்த மட்டும் சொல்ல ஒரு டாக்குமெண்ட்ரியாக போயிடும். பட் கதையும் தாண்டி வெளியில் போயிடக்கூடாது. அதில் ஒரு சைக்கலாஜிக்கலாக உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் தான் இது ஸ்கிரிப்டை. ஸோ ஹாரரில் சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு எவ்ரி சீனும் அடுத்தது என்ன அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகும். ஸோ அந்த இதில் வந்து கதை மெயின் பாயிண்ட் கதைக்குள்ளே அது இருக்கணுங்கிறதுக்காக அதை கதையோட உள்ள ட்ராவல் ஆகி வரும். தனியாக ட்ராக்காக அந்த மாதிரி போகாமல் ரெகுலராக தான் சார் சொன்ன மாதிரி ரெகுலரான அந்த டபுள் மீனிங் காமெடி, இந்த குத்து சாங்கு அந்த மாதிரி எந்த ஒரு ரெகுலர் பேட்டர்னே இல்லாமல் இது ஒரு பியூர்லி ஒரு கண்டென்ட் அப்படி பண்ணியிருக்கோம் ஸ்கிரிப்ட். ஃபேமிலி அதாவது எல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2-3 சீன் அவங்க லைஃப்பில் கனெக்ட் ஆகும். ஸோ டெஃபினட்டாக எல்லாருக்கும் 99% சொல்லலாம். ஸோ அது ஒரு எல்லாருக்குமான ஒரு படம் தான். சொல்லப்போனால் இது உலக பொது உடைமை படம்னு சொல்லலாம். உலகத்தில் வரதா ஒரு சாதாரண நபர் முதல் பெரிய மில்லியனர், ஒரு டீ கடைக்காரர்லேருந்து ஒரு டில்லியனர் வரைக்குமான ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு படம் தான் இது. ஆக்சுவலாக 90ஸ்ல உங்களை நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் சார் நாங்கள். அதுலேருந்து நீங்கள் நடித்ததுக்கும் இப்போ இந்த படத்தில் நடித்ததுக்கும் புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் அது உங்களுக்கு கிடச்சிருக்கா சார்? இதில் இருக்கலாம். இது இப்போ இந்த நடிக்கணும்னு தனியாக தயாராகிறதுங்கிறது தெரியல எனக்கு இன்னுமே. அதாவது சில பேர் இந்த நடிக்கணும்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தது என்னன்னா, நான் பெருசாக நடிக்கலை. இப்போ இவங்க சொன்னாங்க சார் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பெருசாக அந்த சினிமா அப்படி ஒரு நடிக்கணும், ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும்லாம் இல்லாமல் ஒரு பாத்திரமாக அந்த கதைக்குள்ளே நான் பொருத்திக்கிறது தான் இங்கே. அதனால் குறைச்சிருக்கேன் என்னுடைய மற்ற விஷயங்கள், வேறு படத்தில் செஞ்ச விஷயங்கள்லாம் ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி இதில் அந்த ஒரு குடும்பமாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு தான் நான் இது மாற்றிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அதனால் வழக்கமாக இப்போ நான் ஒரு வேறு படங்களில் பார்த்த என்னுடைய முகமாகவோ, வேறு படங்களில் பார்த்த என்னுடைய வாக்கிங்கிலிருந்து பேச்சிலிருந்து வேறு படங்களில் இருக்கிற எதுவுமே இதில் இருக்காது. ஏன்னா இதில் அந்த ரவிச்சந்திரன் அந்த கதாபாத்திரம் தான் எனக்கு அது மிக முக்கியமான அந்த விஷயம். ஸோ அதனால் இதிலிருந்து
எந்த ஓரளவும் கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தேன் இந்த படத்தில். ஸோ சார் உள்ள வரும்போதே அந்த செட்டுக்குள்ள வரும்போதே அந்த ரவிச்சந்திரன் என்றியாவது எனக்கு அப்படிதான் தெரியும். நம்ம உள்ள வர்ற காரை விட்டு இறங்கி உள்ள வரும்போது எவ்வளவு இல்ல எனக்கு வந்து நான் பார்க்கும்போது அப்பயே நான் அப்புறம் தான் வாட்ச் பண்ணேன். சரி ரவிச்சந்திரன் உள்ள என்ட்ரி அந்த எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒரு படைப்பாளிக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும்னா, இவர் ரைட்டர், அவர் எத்தனை வருஷமா எழுதி வச்சிருக்கிற ஒரு கதை, அதை வந்து என்ன எப்படி நினைச்சிருக்காரு பாருங்க. எனக்கு அதுவே சந்தோஷம். உங்களுக்கு புரியுதில்ல, அது எங்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாரு. இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட பேசும்போது அதை சொல்றாரு, எப்படி வர்றாரு இறங்கி எப்படி போறாரு, அது உங்களுக்கு புரியுதா? அங்க ரஞ்சித்துன்னு தோணல அவருக்கு. இன்னொன்று அந்த மாதிரி விஷயங்கள் நான் சிலது எடுத்துக்குவேன். ஏன்னா அது சில விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகும் நமக்கு. இந்த அடுத்த சீனுக்கு ஸோ இது இன்னும் அந்த சீனில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு விஷயம் பெட்டர் பண்ணலாம். சாரோட லுக்கும் சரி, போகிறது வர்றது அவர்கிட்ட இருந்தே நான் எடுப்பேன். அதாவது அவருக்கு தெரியாமல் நடந்த ஒரு சாரோட சில ஆக்டிவிட்டிஸ் வாட்ச் பண்ணுவோம். சாப்பிட போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் இது ஈஸியா இருந்திருக்கு. ஆமா ரொம்ப ஈஸி. அதை ஒரு நல்ல அதான் ஒரு டைரக்டருக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் கிடைச்சுன்னா அதுவே பாதி. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து உங்ககிட்ட கேட்கணும், நீங்க நல்லா பாடுவீங்க அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எங்களுக்காக ஒரு 2 லைன் மட்டும் பாட முடியுமா? ஏன் 10 லைன் கூட பாடுவான். உங்களுக்கு பிடிச்ச சாங் எங்களுக்கு பாடி காமிங்க மேம். கும்கி பாட் இன்னொன்று பாட்டை பாடுறேன். ரொம்ப சந்தோஷம் மேம். ஓகே மேம். சொல்லிட்டாலே அவ காதலா, சொல்லும் போதே சொத்தாழலா, இது போலடு வாட்டைய யாரிடமோ நெஞ்சு கேட்கல, இனி வேறொரு வார்த்தைய பேசிடும் கூடலா, சொன்ன சொல்லி போதும் அது கீழே என்றேதும். இப்போ மேம் பாடும்போதே நமக்கு தெரியுது இல்லையா லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மேம் நீங்க தேடி போய் கதை சொல்லி மேம் நடிச்சு முடிச்சு படம் வந்து வெற்றிகரமா வெளியவும் வரப்போகுது. மேம் வச்சு நீங்க படம் இயக்கும் போது உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ் ஏதாச்சும் தெரிஞ்சதா சார்? உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சு? அதுல தெரியல, அந்த மாதிரி எதுவுமே தெரியல. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கதை சொல்லும். அதான் எனக்கு என்னன்னா, ஆக்சுவலாக இந்த கதையை நான் இன்னொரு இடமும் சொல்லியிருக்கிறேன். 2 குழந்தைங்களுக்கு அம்மாங்கும் பொழுது நிறைய பேர் வந்து நடிக்கிறதுக்கு யோசிச்சாங்க ஹீரோயின்ஸு. ஸோ இவங்களும் ஏதாவது, ஏன்னா இவங்க ரொம்ப எங்கே இருக்காங்க, ஏன்னா குழந்தைங்களோட ஏஜ் இவங்க ஏஜுக்கு பாதி. சிஸ்டருக்கு தம்பின்னு சொன்னால் ஒத்துக்கிற மாதிரியான ஒரு இதுதான். பட் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, கதையை கேட்டோன்னா அவங்க ஓகே சார் பண்ணுறேன்ட்டாங்க. எனக்கு அதுவே ஒரு இதாக இருந்தால் சரி சரி அதுலேயே தெரிஞ்சு போச்சு, சரி இவங்க நல்ல ஒரு பேஷனேட் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு. அது இன்னொன்றும் சொல்லலாம், அதான் அவங்க மண் அப்படி சத்யஜித் ரே பிறந்த மண் கல்கட்டா. அது கண்டிப்பாக அந்த ஆர்ட் பேஷன் இருக்கும், அது இருக்குது அவங்கள்ட்ட. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ படத்தில் வந்துட்டு நடிச்சிருக்கிறது, தயாரிப்பு, இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு மியூசிக் அப்படின்றது படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தில் வந்துட்டு சுனில் அப்படின்றவங்க இசை அமைச்சிருக்காங்க. அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படத்தில் பிடிச்சிருந்தது சார்? ஆக்சுவலி சுனில் சார் அவர் வந்து ஒரு இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டெபியூ. ரொம்ப நல்ல ஒரு இசைஞானமுள்ள ஒரு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஆக்சுவலாக அவர் பண்ணியிருக்காரு, ஆல்பம்லாம் பண்ணியிருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட முதல்ல என்னன்னா, நான் சரி கதையை சொல்லுவோம், அதிலே தெரிஞ்சலாம் அவங்க டேஸ்ட் என்னங்கிறது அப்படின்னு சும்மா ஒரு எனக்கு ஃப்ரெண்ட்லியாக தெரியும் அந்த பையன். அப்போ உட்காந்து ஒரு நாள் பேசும்போது அவர் ரொம்ப நான் அவன் வயசுக்கு மீறி இந்த கதையை லைக் பண்ணாப்புல. சார் சூப்பர் சார் இது சரி. அப்போ எனக்கு சரி இவன் கரெக்டாக இருப்பாப்புல, இந்த கதைக்கு இவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் நீங்கள் பண்ணுங்கன்னொன்னே நான் பண்ணுறேன் சார் கண்டிப்பாக. சில விஷயங்களை சொன்னேன், எனக்கு இப்படி வேணும் இந்த இடத்துல மியூசிக்கு, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நீங்கள் இது பண்ணுங்க. அவங்களுக்கு சில ரெஃபரன்ஸ்லாம் சொன்னேன், இந்த ஒரு சீன்லலாம் இப்படி வேணும், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்யூப்மெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இது பண்ணாப்புல. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னோன்னே நான் அது கேட்குறதுலே புரியல. இப்போ ஒருத்தர் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு அது பிடிக்கலன்னு உங்களோட எக்ஸ்பிரஷனில் தெரியும், சரி இது செட் ஆகாது இவங்க. ஆனால் அவர் சில கேள்வியெல்லாம் கேட்டார், அது அப்படி சரி இது இப்படி ரொம்ப எக்ஸைட்டிங்காக கேட்டார் கதை. ஸோ அப்போவே சரி இந்த கதைக்கு இப்படி அதான் ஒரு பாலுமேந்திரா சார் சொல்வார், ஒரு கதை தனக்கான நல்லதெல்லாம் அதவா தேர்ந்தெடுத்துக்குன்ற மாதிரி. அது இந்த இறுதி முயற்சியில் அது நிகழ்ந்திருக்கு. ரஞ்சித் சார்லேருந்து ஹீரோயின்லேருந்து எல்லாமே இல்லை ப்ளஸ் தான். ஈவன் இந்த இப்போது ரிலீஸ் பண்ணுற அஜய் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அஜய் சார் முதல் கொண்டு அவர் படம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து அவர் இதை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ரொம்ப ஆர்வமாக டெய்லி காலை 5 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடுவார், சார் அதை பண்ணுவோம் சார் இதை பண்ணுவோம் சார், போட்டு போஸ்டிங் அதுன்னு போட்டு தள்ளிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு உண்மையில் அது கரெக்டான இதெல்லாமே எடுத்துக்கிச்சு. அது ஒன்று வந்து எடிட்டர் வந்து அதாவது டெக்னீஷியன் பற்றி சொல்லணும். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து எடிட்டர்ஸ் வடிவேல் விமல்ராஜ், அவங்க 2 பேரும் எடிட்டராக இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இந்த கதையோட ஆரம்ப புள்ளியிலேருந்து என் கூட இருந்த முதல்ல இந்த கதைக்கு வந்து முதல் ரசிகர்கள் அவங்க 2 பேரும். அவங்களும் யங்ஸ்டர்ஸு, அவங்களுக்கு அந்த கதை பிடிச்சி சார் இது பண்ணுவோம் சார் சொல்லி அப்போ இன்னை வரைக்கும் எனக்கு வந்து ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட்டாக எல்லா வேலையும். இப்போ நான் இங்கே வந்துட்டாலும் இந்த டிஐலையும் சரி மிக்சிங்லேயும் சரி இப்போ உட்காந்துடுறாங்க.
ஸோ அவங்களுக்கு வேறு படங்களும் பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்து மேலே அவங்களுக்கு எல்லாருமே அந்த ஒரு லவ். ஸோ அவர் அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் சூர்யா காந்தி, அவரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு ஹார்ட் ஒர்க்கு. அதான் சாரே எனக்கு இன்னைக்கு தான் சொன்னாங்க, நான் 2 ஷாட் கூட 2 ஷாட் எடுத்துருவேன். நம்ம அதான் சொல்லிட்டு எனக்கு தெரியாமல அப்படிங்கிற மாதிரி ஒரு இவங்களுக்குள்ள ஒரு கண்ணுக்குள்ள பேசிக்குவாங்க. அந்த அளவுக்குலாம் ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காரு. என்னன்னா இப்போ இவங்க எல்லாமே இதில் வந்து இப்போ எடிட்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், படம் பண்ணுறது ஈஸி, எல்லா படம் பண்ணிடலாம். ஒரு படம் ஒரு மியூசிக் பண்ணலாம், ஒரு காப்பி பேஸ்ட்டு இன்றைக்கி எதிராக ஒரு உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஒரு படம் பார்த்தா அதே மாதிரி தான் ஈஸியாக பண்ணிட்டு போகிறது ஒரு சினிமா அப்படின்னு. பட் இது வந்து ஒரு லைஃப், இந்த படம் ஒரு லைஃப். ஸோ இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய கதை. ஆமாம், இந்த படம் வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கதை. இப்போ இந்த கதைக்குள்ளே அந்த பசங்க எப்படி, அந்த தம்பிங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாம் புது முகங்கள், அது உங்களுக்கு அதுதான் பெரிய விஷயம். பட் நான் சவுண்டிங்ஸ்லாம் நான் நினச்சே பார்க்கல, அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எடிட்டர். அவங்க நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணால் கூட, ஏன் சார் அடிக்கடி அவங்கள சொல்கிறாருன்னா, நிறைய பெரிய படங்கள் பண்ணால் கூட அவங்க இந்த படத்தில் நம்மளை விட முனைப்போட இந்த படம் வெற்றி அடையும்னு பெருசாக நம்புகிறாங்க. ஸோ அப்போ நமக்கு என்னென்னா, இந்த படத்தில் பெரிய ஸ்டார் காஸ்ட் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த படத்தை ஒரு வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது கூட காமெடி யார் போட்டு, உங்களுக்கு தெரியும் இந்த சினிமாவில் அப்படி தானே கேட்பாங்க, யார் ஹீரோ, ரஞ்சிதா அப்படிங்கிறது, யார் ஹீரோயின், இவங்களா, ஏன் காமெடி ட்ராக் வைக்கல, ஏன் அதை வைக்கல, ஏன் இருக்காது, ஏன்னா அவங்க வியாபாரி தானே, உங்களுக்கு புரியுதில்ல, அவங்க வெறும் வியாபாரம் தான். ஹைலைட்டா ஒரு சில விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு இது கண்டிப்பா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஆமா, அது வியாபாரங்கள், ஆட்களை சேர்த்து பணம் பண்றது. ஆனா நல்ல கதை தான் நிரந்தர வெற்றியை கொடுக்கும், நல்ல கதையை மட்டும்தான் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் நம்மளுடைய வரலாறு இருந்திருக்கு. ஸோ நிச்சயமா அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் இப்போ கிளம்புறீங்க இருக்கோம். கண்டிப்பா சார். இப்போ அடுத்ததா நீங்க வந்து இதுக்கப்புறமும் படங்கள் தான் நிறைய பண்ண போறீங்களா, இல்ல இயக்குனரா நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க? நான் அப்படி இல்லை, எனக்கு நான் எப்பவுமே நல்ல ஒரு ரசிகன் சாமி. எனக்கு யாராவது நல்ல படைப்பு பண்ணால் நான் இப்போ ஸ்டில் டெய்லியும் சினிமா பார்க்காம இருக்க மாட்டேன். நல்ல படங்கள் யாராவது பண்ணால் சந்தோஷப்படுவேன், என்கரேஜ் பண்ணுவேன். இப்போ எனக்குள்ள ஏதாவது கதைகள் ஏதாவது சில தாட்டு வரும்ல, ஏதாவது ஒரு சின்ன தாட் வந்துச்சுன்னா இப்போ கூட மனசில் யோசிச்சிட்டே தான் இருக்கிறேன். ஒரு 2-3 ஒரு கதைகள் பண்ணிட்டு தான் இருக்கேன் சும்மா இருக்கும்போது. ஏன்னா நம்ம அதுலேயே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக. அப்போ அந்த ஒரு சம்பவத்தை நான் சும்மா அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு. அப்போது இப்போ சார் ஒரு கதை சொன்னார். இப்போ இந்த கதைக்கு நான் பொருத்தமாக இல்லாட்டி கூட வேறு யாராவது ஆர்டிஸ்ட்னு சொல்லி தான் நான் டிஸ்கஷனுக்கு உட்காந்துருப்பேன். ஏன்னா நல்ல கதை, அப்படி தான் என்னுடைய மனசு, உங்களுக்கு புரியுதில்ல. ஸோ அதனால் வந்து நான் படைப்பாளி அப்படிங்கிறத விட நல்ல ரசிகனாக இருக்கிறேங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இல்லை மேம், அடுத்து நான் உங்ககிட்ட கேட்கணும், சார் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க மேம். இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ், ரொம்ப கம்ஃபர்டபுள். இட் வாஸ் எ கம்ஃபர்டபுள் அண்ட் ஸ்மூத் ஜர்னி அவங்க சார் கூட, ரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்ணும்போது. சில சமயத்தில் டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. செட்டில் திடீர்னு ஒரு டைலாக், பெரிய டைலாக் வரும், இஸ் நோ டைம், ஹேவிங் நோ டைம். ஸோ அந்த நேரத்தில் ரஞ்சித் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் ஜர்னி. ஆனால் இவங்களை பற்றி ஒன்று சொல்லணும். இந்த புக்கு படிக்கும் பொழுதே இதுக்கு யார் ஹீரோயின் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். இப்போ ஸ்பாட்டில் பார்க்கும்போது அப்போ இவங்க நம்ம ஊர் கிடையாதுன்னு தெரியுது, வேறு லாங்குவேஜ்னு தெரியுது. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், சரி எப்படி இவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க, க்யூரியாசிட்டி. அப்புறம் எனக்கு இவர்கிட்ட ஏன் இவர் இது அப்படி இந்த நம்ம ஊர் கதையாச்சே, இது எப்படி இந்த ஃப்ரேம்குள்ளே எப்படி உட்கார போகுது ஃபஸ்ட்டு அப்படின்னு எனக்கு இருந்தது. ஆனால் அவங்க அந்த கெட்டப்லாம் பண்ணிட்டு வந்து டைலாக் பேசுகிறது, ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக அப்படியே தன்னை அழகாக அதில் அப்படியே இணைச்சிக்கிட்டாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இல்லை, படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கேரக்டராக இல்லை கண்டிப்பாக எனக்கு அதில் அவங்க இந்த எவ்வளோ டைமிங் எடுத்து பேசணும், என்ன பேசணும், அப்புறம் ஒரு விஷயத்தை முக்கியமாக நினைக்கிறது இருக்குது. சும்மா நடிக்கணும் கிரேஸில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற மாதிரி நான் அந்த படம் நடிக்கிறேன், இந்த படம் நடிக்கிறேன், அதெல்லாம் விஷயமே இல்லை. நீ 100 படம் நடிக்கலாம், ஆனால் இப்போ கொடுக்குற வேலையை ஒரு ஷாட்டாக இருந்தாலும் உருப்படியாக செய்யணும், ஆழமாக செய்யணும். அதை நடிக்கும்போது அது உன்னோட வாழ்க்கை, என் குடும்பம் கஷ்டப்படுதுன்றத நம்ம உணர்ந்தால் தான் ஸ்க்ரீனில் வரும், இல்லைன்னா அந்த சீனுக்கு அது வேல்யூவே தெரியாது. கண்டிப்பாக. ஸோ அப்படி இவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அது எனக்கு நான் உண்மையாக
அப்படியா? எனக்கே தெரியாத நிறைய விஷயங்களை இல்ல சொல்லிட்டு நல்லா இருக்காங்க. இருக்கு, ஆச்சரியமா அப்ரிஷியேட் பாக்குறீங்களா? கேட்கும்போது நல்லா இருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷமா See, இருக்கும். ultimately I feel it's a team work. Yes, yes, இன்னும் கண்டிப்பா. ஆப்போசிட்ல ஒரு நல்ல ஆக்டர் இருந்தா நல்லா ஆட்டோமேட்டிக்கா நல்லா வரும். கண்டிப்பா பண்ணணும். அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு இருக்குல்ல, நான் ஏன்னா இப்ப கண்டிப்பா நம்ம நல்லா ஃபேமிலியா பண்ணுவேன். இருக்கும் கதையில. இப்ப வேற ஏதாவது சீனு ஒரு வில்லன் பேசுறாரு இல்ல வேற எதனா நான் விட்டுருவேன், தெரியாது நமக்கு. இதுல ஃபேமிலியா இருக்கும்ல. இப்போ ஒரு குடும்பமா இருக்கும் பொழுது எல்லா சீனுமே இந்த குடும்பத்துக்குள்ள தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயே நடக்கிற கதையா இருக்கு. அப்ப நான் அவங்களை பார்த்துட்டே இருக்கணும்ல, ஒரு ஒரு ஷாட்டுக்கு வருவோம், கண்டிப்பா. ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும்ல. ஆ. அப்ப எனக்கு இது அந்நியப்படவே இல்லை நடிக்கும் போது. இல்லைன்னா என்ன ஆயிடும், நான் நல்லா நடிக்கலனாலும் அவங்களுக்கு கஷ்டமாயிடும், அவங்க நல்லா பண்ணலன்னா நமக்குள்ள கேள்வி வந்துடும். இது அந்த மாதிரி விஷயமே வரல. அவங்களுக்கு டைலாக் தெரியலனா கூட எமோஷன் எங்கேயுமே ட்ராப் பண்ண மாட்டாங்க. அது பெரிய ப்ளஸ் அவங்ககிட்ட. சில பேர்லாம் டைலாக் விட்டோன்னே சார் அப்படிம்பாங்கல்ல, அவங்க எமோஷன் ட்ராப் பண்ணவே மாட்டாங்க. இப்போ பாடினாங்க பார்த்தீங்களா டியூனை மாற்றி, சொல்றது புரியுதுல்ல, அது அது ஒரு பெரிய விஷயம் அவங்ககிட்ட இருக்கு. இல்ல see, I feel that it's a main story. யாரோ கதைக்கு நல்ல கதை நடிக்கணும்னா அந்த மைண்ட் செட்ல சப்போஸ் தே ஆர் கம்மிங் டு த மூவி நடிக்கிறதுக்கு, ஐ ஃபீல் தட் அந்த கதை இஃப் சம்படி லவ் ஆக்டிங் அந்த கதையில் நடிக்கணும். அப்படி தான் நான் வந்தேன் இந்த படத்துக்கு. ஸோ எனக்கு எல்லாம் தெரியும் சார், என்ன சார் எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி எனக்கு நரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ அக்செப்டட், ஐ அடாப்டட் தட் வாணி கேரக்டர். ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஈஸியாக நடிச்சிருக்கு. ஸோ எனக்கு ஐ டிடன்ட் ஃபீல் எனி ப்ராப்ளம் ஆர் எனி டிஃபிகல்ட்டி. அண்ட் கூட ஒரு இன்னும் ரஜித் சார் மாதிரி ஒரு ஆக்டர் கிடைச்சிருக்குன்னா இது ஒரு பெரிய விஷயம். எல்லாருமே கதாபாத்திரமா உள்வாங்கி நடிச்சிருக்கீங்க ஆமா அப்படின்றத சொல்லும் போதே நல்லா ஆமா. தெரியுது. காரணம் இந்த படத்தினுடைய என் சைடு இருந்து நான் ஒன்று சொல்லணும், அது சார் எப்படி நினைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, டைரக்டர் ப்ரொடியூசர். ஏன்னா வேற தயாரிப்பாளர் கிடைக்கல, இல்லை தேடலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவரு இந்த படத்துக்கு அவர் ரிஸ்க் எடுத்திருக்கார். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 5 படம் பண்ணி பெரிய செட்டில் ஆன டைரக்டர் கிடையாது. ஆனால் அவர் நல்ல கலைஞர். தினமும் நீங்கள் மக்கள் சந்திக்கிற நீங்கள் உங்கள் அப்பா அம்மா இந்த படம் பார்த்தா தெரியும், நம்ம சந்திக்கிற ஒரு பிரச்சனையை மையமாக எடுத்துகிட்டு ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு கதை பண்ணி அந்த படம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த விஷயமே இவருக்கு ஒரு நிறைய கோடி சம்பாதிச்ச மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. ஏன்னா அது என்னமே பெருசாக இருக்குல்ல. இன்றைக்கி புதுப்படம் ரிலீஸ் ஆகுது, எந்த தியேட்டரில் ஆகுது, எப்படி ஆகும், எந்த ஷோ ஓடுது, எதுவுமே தெரியாது. இன்றைக்கி சிறிய படங்களுடைய நிலை எப்படி இருக்குது, நான் சொல்கிறது குறையில்லை, இதுதான் நிதர்சன உண்மை. ஸோ அப்போது தமிழ்நாடு முழுக்க கொண்டாடிடுமா இந்த படத்தை? கொண்டாடாது. அவங்களுக்கு தெரியாது நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இப்போ இதன் மூலமாக பார்க்குற மக்களுக்கு இப்போ இது நல்ல படமாக இருக்குமோ இவங்க பேசுகிறாங்க, இந்த படத்தை பார்க்கலாமே, பார்த்துட்டு வெளியே வந்தால் நிச்சயம் என்ன படம் எடுத்திருக்காங்கன்னு யாரும் சொல்லிட மாட்டாங்க. சரி நல்ல படங்க, எனக்கே என்ன நம்ம வீட்டை பற்றி நான் யோசிச்சிட்டேன், இந்த படம் பார்க்கும்போது நம்ம ஃபேமிலியை நான் திங்க் பண்ணேன், இதுலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மானசீகமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார். ரியலி சார். கண்டிப்பாக. இப்போ ஒரு மனிதன் அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புக்கும் ஒரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும்பாங்க. ஸோ அது மாதிரி என்ன பொறுத்தவரை ஒரு படைப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு நல்ல நோக்கமாக இருக்கணும். ஒரு சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி தான் இந்த ஸ்கிரிப்டோடைய நோக்கம் வந்து நீங்கள் படம் வெளியான உடனே தெரியும் என்ன நோக்கத்துக்காக. வெறும் முழுக்க வியாபாரமாக இல்லாமல் நல்ல படமாக சொல்லணும். இது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அது எல்லாருக்கும் அதை கொண்டு போகிறதுக்கான பொறுப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்ட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் சொல்கிறாருன்னா, ஒருத்தர் ஒரு செய்கிறாருன்னா அதுக்கு வந்து சப்போர்ட் இன்னும் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் வரும். அதாவது ஒரு மக்களுடைய மனநிலை அவங்க ரசனையை வச்சு சொல்லலாம்பாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் வந்து அது வந்தால் தான் மக்களுடைய ரசனைகள் மாறும். அதுக்கு சப்போர்ட் பண்ணும் எல்லாருமே. கண்டிப்பா சார். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு படம் பத்தி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. கண்டிப்பா படம் வெற்றி அடைய வேந்த டிவி சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.